அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டியும் சந்திரகலாவும் எத்தனை தடவை அடிபட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த பிளானை போட்டுட்டாங்க. எல்லா பிளான்லேயுமே தோற்று போயிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு அதிகாரியை வர சொல்லி அவருக்கு பணத்தை கொடுத்து அந்த அபிராமி இறந்ததுனால அந்த அபிராமி பேரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து இப்போ அந்த பசங்க 3 பேர்த்து பேர்லேயும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அபிராமியை சந்தித்து சாமுண்டீஸ்வரி சந்தித்து எல்லாமே சொல்லுங்கள். அப்போ தான் 3 பேரும் கையெழுத்து போயிறங்கிற முறையில் இந்த டிரைவர் கார்த்தி வந்து கண்டிப்பாக கையெழுத்து போடுவான். அப்போ தலைவராக இருக்கிற சாமுண்டீஸ்வரி அங்கே வர சொன்னோம்னா கண்டிப்பாக மாட்டுவான்னு பிளானை போட்டுறாங்க. பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நடந்துகிட்ருக்குது. உடனே இந்த அதிகாரி போய் நேரடியாக பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, சரிங்க எங்கள் பேரன் பேரில் மாற்றுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஊர் தலைவரெல்லாம் வந்து வர்றாங்க. ஊர்க்காரங்களாம் வந்துட்டு தலைவரும் இவங்கெல்லாம் எல்லாமே வர்றாங்க. வந்துட்டு அதிகாரி வந்துட்டு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிகிட்ட, இந்த மாதிரி ராஜா சேதுபதியோட பொண்டாட்டி மக வந்து அபிராமி பேரில் தான் அந்த கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அம்மா இறந்ததுனால பேரங்க 3 பேர்த்து பேர்லேயும் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் வந்து என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லைங்க மேடம், அந்த ஊருக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்கிறீங்க. தலைவர் முன்னாடி சாட்சிக்கு நீங்கள் வந்து தானே ஆகணும். உங்கள் முன்னாடி தான் உங்கள் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாங்க, ஏற்கனவே அந்த ஊருக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நீங்களே பார்த்துலால நல்ல முறையில் செஞ்சுருங்கிறாங்க. உடனே சந்திரக்கில் இருந்துக்கிட்டு ஐயோ இது என்ன பெரிய வம்பா போச்சு, அக்கா போக மாட்டேன்னு சொல்லிடுவாள்ட்டுருக்குது. எங்கள் பார் அதெல்லாம் முடியாதுக்கா, நீ வாக்கா போகலாம், ஏக்கா நீ வேண்டாங்கிற, இதெல்லாம் நம்ம ஒரு சாட்சி தலைவருங்கிற முறையில் நீ ஏக்கா அந்த வீட்டு பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிற, நீ தலைவருங்கிற முறையில் நல்லது கிட்டதுக்கு எல்லாம் நீ போய் தாக்கா ஆகணுங்கிறாங்க. உடனே சாம்பிஸ் இருந்துட்டு சரிங்க தான் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. அதை வந்து அந்த அதிகாரி வந்து சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் போய் அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிட்டு எல்லா பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே சிவனாண்டி சந்திரகலாவும் பேசிக்கிறாங்க. நம்ம கொடுத்த பணத்துக்கு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது, நிச்சயமாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் நம்ம முடிச்சிடும். இவனை அங்கே வர சொல்லி இவனை ஊரை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு போன ரேவதி வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. உடனே ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய மாப்பிள்ளை மாமா எல்லாமே சேர்ந்து பிளானை போடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி ஒரு பிரச்சனையை மறுபடியும் கொண்டாந்துட்டாங்களே, இந்த சந்திரகலா திருந்தவே மாட்டா, உன்னை எப்படியாவது மாட்டி விட்டு வீட்டை விட்டு துரத்துறதா அவளோட பிளான் அப்படிங்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குதுங்க மாமா, எத்தனை நாளைக்கு இதை மறைச்சிக்கிட்டே இருக்குது, விடுங்க தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது அத்தைக்கு, இல்லைன்னா நானே போய் சொல்லிடலான் இருக்கிறேங்கிறாங்க. ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, துர்கா கல்யாணம் இருக்குது, ரேவதியும் உங்களுக்கு டைவர்ஸே பண்ணிடுவாங்க, அவள் வந்து பயங்கர கோவம், எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே உங்கள் மேலே காட்டிடுவா, வேண்டாம் மாப்பிள்ள இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு பொறுங்க, அதுக்கப்புறமா நிச்சயமாக நம்ம வந்து அவங்க என்ன தப்பு என்னன்ட்டு 2 குடும்பத்தையும் சேர்த்து இது பண்ணிடலாங்கிறாங்க. உடனே வந்து பெரிய மாப்பிள்ளை சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை பிறந்தா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்னு வேற ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருக்கிறான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு ராஜாவை போட்டு குழப்புறாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் ராஜாவும் ஒரு வழியாக சரி பார்க்கலாம், நடக்கிறது நடக்கட்டும், இது வந்து கடவுளோட இது அப்படிங்கிறதுனால என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போடுப்பா, ஃபோனை போட்டு வர சொல்லிடு, வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம், ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி வரணும்ப்பா, ஒரு முக்கியமான உதவி அப்படிங்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் நான் சிறப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வர்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடக்க போகுது. இங்கே வந்து இவங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு எல்லாமே ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சிவனாண்டி சந்திரகலாவும் அவங்க வந்து பேரை வந்துட்டா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அவனை வர்ற வழியிலேயே ஒருவேளை அந்த அவனை வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே இருந்துக்கிட்டு சரி எப்படியாச்சும் ஒன்று அவனை வர விடாமல் தடுத்து அவனை வர்ற வழியிலே அவனை ஏதோ ஒன்று பண்ணிடணுங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது துர்காவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரடித்து பத்திரிக்கையெல்லாம் வந்துடுது. உடனே சந்திரகலாவுக்கு டவுட் வருது, ஒருவேளை அந்த நவீன் பேரை போட்டிருப்பாங்களான்ட்டு பத்திரிக்கை எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவள் வந்து செல்வங்கிற பேரில் தான் இருக்குது, எடுத்து பாரு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்றாங்க. இவனுங்க என்ன பத்திரிக்கை வந்து ஒழுங்காக தான் அடிச்சிருக்கிறானுங்க, எந்த பிளானும் பண்ணலை போல அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா துர்காவை போய் பார்த்து கார்த்தி இவங்க எல்லாமே ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அதில் நவீன் துர்கான்னு போட்டிருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நவீனுக்கு தான் ஊரறிய கல்யாணம் நடக்கும், நாங்கள் இந்த பத்திரிக்கை தான் ஊர் பூரா கொடுக்க
போகிறேங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை வந்துடாது இல்லைங்க மாமா அப்படிங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, நீ தைரியமாக இரு, நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதைக்களத்தில் வந்து அதோட எபிசோடு முடியுதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே வந்து இந்த கையெழுத்து போடுறத வந்து எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க, சாமுண்டி ஸ்ரீகிட்ட மாட்டிக்குவாங்களா மாட்டிக்க மாட்டாங்களா, துர்காவுக்கு நவீனுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோட நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.